தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சூப்பரான பிரியாணி லஞ்ச் மெனு தான். அதை எப்படி இவ்வளோ சீக்கிரமாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கும் சிக்கன் 65க்கும் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு முதல்ல நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறத பார்த்துருவோம். ஒரு தக்காளி, ஒரு பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். ஒரு 7 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அரிசி வந்து கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே கழுவிட்டு ஊற வச்சுருங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு வந்து நான் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பிரிஞ்சி இலை ஒரு 5 பீஸ் மிளகு சேர்த்துக்கோங்க. பொரிக்கும் போது டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்கு நீங்கள் வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதக்குங்க, சூப்பராக சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். பின்னாடி போடும்போது கம்மியாக போடுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்து அப்போ கொஞ்சம் சேர்த்தோம்னா அதிகமாகிடும். அதை கணக்கு பண்ணி கம்மியாக போடுங்க. இந்த பாத்திரம் என்ன பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கேன். எலக்ட்ரிக் குக்கரை அடுப்பில் வச்சு செஞ்சிட்ருக்கேன். அந்த பாத்திரத்தை எடுத்து நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். அது இஞ்சி பூண்டு நல்லா வதங்குனுச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகா. மிளகாத்தூள் வேறு நம்ம போடணும். மிளகு வேறு சேர்க்குறோம். உங்களோட காரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இந்த புதினாலாம் நம்ம வந்து சேர்த்து நல்லா அரைச்சிருக்கனால அந்த மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்க பிடிக்கலைன்னா கூட நீங்கள் சேர்க்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். சில பேர் தேங்காய் பால் கூட கொஞ்சம் ஊற்றுவாங்க, திக்கு பாலாக கொஞ்சமாக. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. அப்போ அந்த கலர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்றோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்துருவோம். நம்ம இந்த பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துருவோம். நம்ம இது எல்லாமே சேர்க்குறதுனால நம்ம ரைஸுக்கு தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னு கணக்கு வச்சோம்னாக்கா அப்புறம் சோறு குழஞ்சிரும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துருவோம். இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே நல்லா வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி சிக்கனில் வந்து இந்த மசாலா இறங்கி சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா சிக்கன் வந்து டேஸ்ட்டே இல்லாமல் சும்மா இருக்கும். நம்ம கடையிலலாம் சாப்பிடும்போது அந்த மசாலா சேர்ந்துருக்காது. இப்படி நீங்கள் வேக வைக்கிறதுனால மசாலா நல்லா சேர்ந்துருக்கும். பாருங்கள், நம்ம மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த சிக்கனோட நல்லா வேகுது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இதை
நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம இந்த கிரேவியெல்லாம் தண்ணியாக இருக்கிறனால 1 டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் ரைஸ் எடுக்கிறீங்கனாக்கா 4 டம்ளர் தண்ணி ஊற்றுற இடத்துல 3 டம்ளர் ஊற்றுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த தண்ணியோடு சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பாதி மூடி ஒரு 4-5 ட்ராப்பு வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றி விடுங்க. பாருங்கள், நான் வந்து எலக்ட்ரிக் குக்கரோட அந்த பாத்திரத்தை எடுத்து நான் வந்து இந்த அடுப்பில் வச்சு செஞ்சிகிட்ருக்கேன். செஞ்சு எல்லாம் ரெடியாக இந்த ஸ்டேஜில் தூக்கி எலக்ட்ரிக் குக்கரில் போட்டு குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆயிரும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் குக்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லை தம்மில் போடுறதா இருந்தாலும் தம்மில் போட்டுக்கலாம். எலக்ட்ரிக் குக்கரில் நான் இந்த மெத்தடில் போடுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், பொழுன்னு இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிக்க வேண்டியதான். நம்மளோட சூப்பரான பிரியாணி லஞ்ச் மெனு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.